30 years of trusted brilliance. Saravana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. செட்டில்மெண்ட் கொடுத்தாங்களா, அதோட விட்டுருக்கலாம்ல, அதுவே போதுமானது தானே. இதே ஒரு மிலிட்டரியில் செத்தாங்களா, கொடுத்த ஒரு அர்த்தம் இருக்குது. அதை விட்டு அவர் பார்க்க வந்த ஃபேன் தான் செத்தாங்க, அதுக்கு போய் வேலை கொடுத்தா. ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு படித்தவங்களுக்கு தான் தெரியும். கவர்மெண்ட்டோட சம்பளம் இதெல்லாம் வாங்குறது எல்லாத்துக்குமே கனவாகவே இருக்குது. இந்த 41 பேர் இது நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. படித்தவங்க படிக்காதவங்க அவங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லையே, அதனால் கொடுக்குறாரு. ஒரு சில இடத்துல காசு இப்போ வாங்குறாங்க, வாங்கலன்னு சொல்ல முடியாது. அது படிச்சுட்டு எவ்வளோ பேர் இருக்காங்களே, ஒரு பர்சன்டேஜில் போடுறாங்க, ஒரு மார்க்கில் போகிறவங்கன்னா இருக்காங்களே, அது எப்படி ஏற்றுக்க முடியும்? மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க, மக்களுக்கு நீங்கள் சேவை செய்யணும்னு வந்திருக்கீங்க. அப்போ 41 பேர் கொடுக்கறது 41 வேலை பிடிங்கி தானே கொடுக்கீங்க. செட்டில்மெண்ட் கொடுத்தாங்களா, அதோட விட்டுருக்கலாம்ல, அதுவே போதுமானது தானே. இதே ஒரு மிலிட்டரியில் செத்தாங்களா, கொடுத்த ஒரு அர்த்தம் இருக்குது. அதை விட்டு அவர் பார்க்க வந்த ஃபேன் தான் செத்தாங்க, அதுக்கு போய் வேலை கொடுத்தா அப்போ நாங்கள் சாமானிய மக்கள் எங்கே போகிறது? அவரோட அரசியல் புரிதல் அவ்வளோதான். அதுதான் நம்ம காட்ட முடியும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஏதோ புஷியான இந்த லாயருக்கு ஏதோ கமிஷன் போன மாதிரி கேள்விப்பட்டேன். அப்போ அவங்க ஆட்சியில் அவங்க பொதுச் செயலாளர் தானே வாங்குறாரு, அது என்ன சொல்ல முடியும்? கமிஷன்றது போயிட்டு தான் ப்ரோ இருக்கும், அது நம்மளால் எங்கேயும் தடுக்க முடியாது. கண்டிப்பாக என்னை பொறுத்தவரைக்கும் சரியான விஷயம் தான் அது. இப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, போகலும் தப்பு சொல்கிறாங்க, போனாலும் தப்புன்னு சொல்கிறாங்க. இப்போ அதையும் மீறி நீ சொல்கிற மாதிரி அவர் எல்லாம் பண்ணார். இப்போ திருப்பி ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணும்போது நம்ம என்கரேஜ் பண்ணணும். இப்போ இறந்தவங்க அவங்க வீட்டில் நிறைய சம்பாரிச்சு கொடுக்குற ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும். இப்போ அவங்க இறந்துருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தா நீ அதில் எஜுகேஷன் நீ சொல்கிற மாதிரி நல்லா படித்தவங்களுக்கும் நல்ல தரமான ஆளுக்கும் தான் கொடுக்க சொல்லிக்கிறாங்க அந்த ஃபேமிலியில். இப்போ எப்படி சொல்கிறீங்கன்னா, அந்த ஃபேமிலியில் நீங்கள் சொல்கிற மாதிரி படிக்காதவங்களுக்கோ தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுக்க சொல்ல அவர். அந்த ஃபேமிலியில் தகுதியான ஒரு ஆள் இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க அப்பா இருக்கலாம், அவங்க அண்ணன் தம்பி சிஸ்டர் யார் வேணா இருக்கலாம், அவங்களுக்கு கொடுக்கலாம்ல. அது மாதிரி அவங்க கொடுக்குறவங்க கூட அப்படி தான் கொடுப்பாங்க. இது சரியான விஷயம் தான், எதுவும் தப்பு நான் சொல்ல முடியும். நான் இப்போ சொல்கிறது விஜய் எடுத்த அரசியல் கரெக்டான அரசியல் தான் நான் சொல்லுவேன், வேறு எதுவும் தப்புலாம் நான் சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி நிறையா வந்திருக்கு. அட்லீஸ்ட் இப்படினாச்சும் வேலை வட்டுமே. சரி 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து வேலை வாங்குறாங்க இல்லையா, அதெல்லாம் நடந்து தானே இருக்குது. அப்போல்லாம் எதுவும் ப்ராப்ளம் பண்ணல. அட்லீஸ்ட் மக்களுக்கு இது மாதிரினாச்சும் வேலை போட்டுமே, நான் அப்படி நான் யோசிக்கிறேன். இப்போ என்னே எடுத்துங்களா, நான் படிக்கும்போதுலேருந்து காலேஜ் படிக்கும்போது எல்லாமே எங்கே போனாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி 100 200 ஒரு சிக்னேச்சருக்கு ஒரு கையெழுத்து நான் கொடுத்துருந்தா இருந்தேன். இப்போ அப்படி சொல்கிறாரு, அது பெரிய விஷயமாக தான், மாற்றம் தானே வந்திருக்கு. அது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் சொல்கிறத பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இது ஸ்டார்டிங்காக இருந்தால் எனக்கு ஸ்டார்டிங் தான். இதுக்கு மேலே நிறைய நடவடிக்கை எடுத்து வேறு மாதிரி மாற்றினா சந்தோஷம் தான் எனக்கு. எல்லோரும் காசு கொடுப்பாங்க, அவர் தான் வேலை கொடுக்கணும்னு நினச்சிருக்காரு. இப்போ வேலை கொடுக்குறாங்க எல்லாரும். அந்த டிஎன்பிசி எழுதுறவங்க நான் மார்க் இது போய்டுன்றாங்க. ஆனால் அந்த இதுலேருந்து வராதா. இப்போது ஃப்யூச்சரில் பர்சன்டேஜ் எடுத்துவாங்களே நான் வேலைக்கு எடுக்கிறவங்கள, அதனால இப்போ அந்த பர்சன்டேஜில் கொடுத்து எடுக்கலாம், அது மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்காங்க சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எல்லோரும் எங்கே வேலை போய்ட்டுது நாங்கள் பாஸ் பண்ணிட்டு வரோம், அவங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக வராங்களே. அப்போல்லாம் இல்லை, இது வேறு கணக்கில் வருது, இது வேறு கணக்கில் வருது. அவர்னால தப்பு ஏதோ நடந்திருக்கு, அதனால் ஏதோ அவர் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கல. சிஎம் ஆகிட்டார் ஃபஸ்ட்டு. இப்போ சிஎம் ஆனாலும் கொடுத்துருக்க மாட்டார், அவர் காசு கொடுத்துருப்பார். எப்படியா இருந்தாலும் வேலை ஏதோ சிஎம் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு, அவ்வளோதான், வேறு எதுவும் எல்லா தொகுதியும் எல்லோரும் ஜெயிச்சிருவாங்கன்றாங்க. அதனால் புது வேட்பாளர் சீமானவரை அறிவிப்பாருன்றாங்க ஏடிஎம்கே டிஎம்கே. அதனால் எப்படியும் ஜெயிப்பாங்க, இவங்க தான் ஜெயிப்பாங்க. இப்போ இது ஆட்சி இவங்க தான் இருக்காங்க, மெஜாரிட்டி போவாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு எல்லாருமே கூட்டணி கட்சி ஓகேன்ட்டாங்க. அதனால் எப்படியா இருந்தாலும் இடைத்தேர்தலும் கொஞ்சம் நம்ம தளபதி தான் ஜெயிப்பாருன்றேன். ஒரு சில இடத்துல காசு இப்போ வாங்குறாங்க, வாங்கலன்னு சொல்ல முடியாது. ஆனால் வாங்குறதுக்கு பயந்து எக்ஸ்ட்ரா அதிகமாக தான் வாங்க. 10,000 வாங்குறதுல 25,000 வாங்குறாங்க, 30,000 வாங்குறாங்க. அது அந்த பயம் வந்திருக்கு எல்லாருக்குமே. ஒரு இடத்துல இப்போ இதுவாக கரப்ஷன் கரெக்டாக இருக்குது. அவருக்கு தப்பு பண்ண மாதிரி தோணுது, அதனால அவர் கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்தது ஒரு பக்கம். இங்கே டிஎன்பிஎஸ்சி எல்லாருக்கும் எல்லாம் படித்தும் வர்றவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடு கவர்மெண்ட் வேலை நிறைய சைடு கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி நிறையா பேர் இந்த மாதிரி நடந்திருக்கு. கொடுக்குற ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா இப்போ எல்லா பக்கமும் முன்னாடி நடந்துச்சு, லஞ்சம் வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி நடந்துச்சு. இனிமேல் லஞ்சம் இல்லாமல் தமிழ்நாடாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. கண்டிப்பாக வர வைப்போம், எப்போவுமே தளபதி வர வைப்போம். இந்த மாதிரி 41 பேர்த்துக்கு வேலை கொடுத்தது ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயந்தான். ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு படித்தவங்களுக்கு தான் தெரியும். அது கவர்மெண்ட்டோட சலுகைகள், கவர்மெண்ட்டோட சம்பளம் இதெல்லாம் வாங்குறது எல்லாத்துக்குமே கனவாகவே இருக்குது. இந்த 41 பேருக்கு கிடைத்தது அவங்களுக்கு ஒரு பாக்கியம்தான் கிடைச்சது. அதாவது இடைத்தேர்தல் வரதான் போகுது. எப்படி இருந்தாலும் திருச்சியில் இடைத்தேர்தல் நடந்தே தான் ஆகும். பேசினது தப்பு இல்லைங்களே, அது ரொம்ப என்கரேஜ் பண்ண வேண்டிய விஷயந்தான். ஏன்னா லஞ்சம் இல்லாத தமிழ்நாடு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப எனக்கு பர்சனலாக ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி இருக்கிறது.
இந்த மாதிரி லஞ்சம் இல்லாத ஒரு தமிழ்நாடு இருந்தால் எல்லாரும் வரவேற்கலாம். நல்லது. கண்டிப்பாக விஜய் வந்துட்டு எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் வந்துட்டு அப்புறம் ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். லைக் சிஎம் அது கரூருக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன் நான். அவர் நல்ல ஆட்சியை தான் கொடுக்குவாருன்னு நம்புகிறோம் நம்ம. அவர் எல்லாம் கட்ஸோடு பண்ணுறாரு, ஆட்சியோ பிடிச்சிட்டாரு, நல்லது தான் பண்ணுவார். ஆமாம், கொடுத்தது நல்லது தானே செஞ்சுருக்காரு அவர். இறந்து போனவங்க இதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. பணமாக கொடுத்தா உடனே செலவாயிடும்ல. இது வந்து நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. படித்தவங்க படிக்காதவங்க அவங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லையே, அதனால் கொடுக்குறாரு. இதில் என்ன இருக்குது? இல்லை அரசியல் தானே பேசுகிறாரு, பேசட்டுமேன்றேன். இப்போ லஞ்சமே இல்லை, ஈஸியாக எல்லாம் கிடைக்குதுன்னு அது எல்லாருக்கும் சந்தோஷம் தானே, அனுபவிக்கட்டுமே. இதெல்லாம் ஒரு சான்ஸ் தானே. எப்போதும் பார்க்காத இது பார்க்குறாங்க மக்கள், சந்தோஷமாக இருக்காங்க. அவர் சொல்கிறாருல்ல, அதை வரவேற்போம், பார்ப்போம். பண்ணலனாலும் தப்புன்றாங்க, பண்ணாலும் தப்புன்றாங்க. இல்லை பணமாக கொடுத்தா அது வந்து ஒரு குறிப்பிட்ட இது நாட்கள் தான் வச்சுருக்க முடியும். இப்போ அவங்களுக்கு வேலைன்னு கொடுத்துட்டா அவங்க இருந்தவங்க சம்பாதிக்கிறது தானே கொடுக்குறாங்க. கேட்குறவங்க முட்டாளாக தான் இருப்பான். ஏன்னா உயிர் போயிருக்கு. அவங்க இருக்கிறவங்க அவங்க நிலைமையிலேருந்து யோசித்து பார்த்தா இதுதான். மக்கள் வந்து ஆதரிக்காங்க, யாரும் வந்து தப்பு சொல்லலை. நீங்கள் மட்டும்தான் அவங்க ஜென்சி இது வச்சு எல்லாத்தையும் அவரை தப்பாக இது பண்ணுறாங்க. ஓகேங்களா? அவங்க ஆனால் டிவிக்கு வந்து டிஎம்கே பற்றி ஒன்றும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க பண்ண தப்பை தான் சொல்கிறாங்க. 1000 கோடி அடித்தாங்க, 1000 கோடி அடிச்சுட்டு போயிட்டு செந்தில் பாலாஜி மறைஞ்சினார். ஏவாவேலு வீட்டுக்கு ரைடு பண்ணாங்க, அவர் சிங்கப்பூர் போயிட்டார். மக்கள் பணத்தை அடித்து இவங்க ஜாலியாக வெளிநாடு எங்கெல்லாம் சுற்றின்னு இருக்காங்க. இடைத்தேர்தல்லாம் எப்படி இருந்தாலும் அவங்க தான் வரப்போகிறாங்க, ஆட்சியில் இருக்காங்க, அவங்க தான் வரப்போகிறாங்க. எப்படி பண்ணியிருக்காங்க, மக்கள் ஆதரித்து அவங்களுக்கு ஓட்டு போடுறதுல தான் இருக்குது. ஏன்னா எந்த முதலமைச்சரும் இந்த மாதிரி சொன்னது கிடையாது, இவர் தான் சொல்லியிருக்காரு. எல்லா இதுலேயுமே நல்லது நடக்குது பார்த்துன்னு தான் இருக்கோம். எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் இது இல்லை. பேசுனது படத்தில் பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாரு, ஆனால் நல்லதை தான் பேசியிருக்காரு. 41 பேர் கொடுத்தது நான் இல்லை தான். இப்போ ஒரு 47 பேர் கொடுக்குறாங்கன்னா அதுக்காக எக்ஸாம் 41 பேருக்கு கிடைக்காம போகலாம். இல்லை அது ஒரு வேறு மாற்றி கொடுப்பாங்க. அதான் ஆல்ரெடி கொடுத்துறாங்களா, அமௌண்ட் கொடுத்துறாங்கல்ல, மறுபடியும் ஏன் கொடுக்கணும்? அப்போ கொடுத்துறாங்கல்ல, அது பக்கா தான். யாருமே சொன்னதில்லை, யாரும் சொல்கிறாங்களே இதுக்கு முன்னாடி. நஷ்டத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, ஹோப்லெஸ்ஸாக இருக்காங்க அவங்க. அதனால் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கலாம். அதை வந்து அவங்க நிறைய பேர் அவங்க குழந்தைய வந்து இழந்துட்டுருக்காங்க. அதனால் அது ஒரு வகையில் ஹெல்ப்பாக இருக்குது, அதை சொல்லலாம். வந்து எடுத்த உடனே எதுவுமே பண்ணாமல் வேலை கொடுக்குறது இல்லை. அந்த ஒரு அவங்க ஃபேமிலியில் அத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்றதுனால வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நான் பார்க்குறேன் அது அப்படி சரின்னு தான் நினைக்கிறேன் நான். Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.